வணக்கம். இந்த வீடியோவில் கிரைண்டிங் மிஷினை எப்படி இன்ஸ்பெக்ஷன் செய்வதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 30 மில்லி ஆம்ஸா இஎல்சிபி உள்ள எலக்ட்ரிக்கல் டிபி போர்டில் தான் பவர் சப்ளை எடுத்துருக்கணும். அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்ஷன் போர்டை மந்த்லி ஒன்ஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பர்மிஷன் ஸ்டிக்கர் அட்டாச் ஆகி இருக்கணும். எலக்ட்ரிக்கல் டிபி போர்டில் இருக்கிற எல்லா சாக்கெட்டுக்கும் கவர் இருக்கணும். எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு ப்ராப்பராக எர்த்திங் இருக்கணும். இந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன் இருந்தால் மட்டும் பவர் சப்ளை எடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த டிபி போர்டை யூஸ் பண்ணாதீங்க. IP44 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கிரைண்டிங் மிஷினோட பிளக் நல்ல கண்டிஷனில் இருக்கணும், செக் பண்ணணும். லூஸ் வயராக சொருகி அதில் பவர் சப்ளை எடுத்துருக்க கூடாது. பவர் சப்ளையில் எந்த கட் அண்ட் டேமேஜ் இருக்கக்கூடாது. கிரைண்டிங் மிஷின் யூஸ் பண்ணுற கேபிள் டபுள் இன்சுலேட்டடாக தான் இருக்கணும். சிங்கிள் இன்சுலேட்டட் கேபிள் யூஸ் பண்ணாதீங்க. பவர் சப்ளை வந்து தண்ணியிலையோ அல்லது வாக்வேல இருக்கக்கூடாது. கிரைண்டிங் மிஷின் கனெக்ட் ஆகிற இடத்துல ப்ராப்பராக கிளாண்ட் இருக்கணும். அப்படி இல்லாமல் டைரெக்டாக எலக்ட்ரிக் கேபிள் கனெக்ட் பண்ணாதீங்க. அப்படி கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஷேக் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி ஆகும்போது பாடியில் அல்லது ஹேண்டில் டச் ஆக சான்ஸ் இருக்குது. அப்படி டச் ஆனால் எலக்ட்ரிக் ஷாக் ஆக சான்ஸ் இருக்குது. அடுத்து கிரைண்டிங் மிஷினோட என்டையர் பாடியை செக் பண்ணணும். ஏதாவது டேமேஜ் ஆகி இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து செக் பண்ண வேண்டியது டெட்மேன் சுவிட்சு. இதோட பர்பஸ் ப்ரெஸ் பண்ணினா தான் ஒர்க் ஆகும். இது எல்லா மிஷினுக்கும் ஒரே மாதிரி சுவிட்ச் இருக்காது, வேரி ஆகும். அது ஒவ்வொரு கம்பெனி ப்ராடக்ட்டுக்கும் வேரி ஆகும். அடுத்து கிரைண்டிங் மிஷினோட கார்டை வந்து செக் பண்ணணும். இதோட மெயின் பர்பஸ் ஒர்க்கர் ப்ரொடெக்ஷனுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. இந்த சேஃப் கார்டோட அடுத்த யூசேஜ் என்னன்னா, நம்ம ஹேண்டில் பிடிச்சி ஒர்க் பண்ணும்போது அப்ரேசிவில் டேமேஜ் ஆகி இருந்து உடஞ்சாலும் நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. அந்த பர்பஸ்க்காக தான் இதை யூஸ் பண்ணணும். மூணாவது, கிரைண்டிங் மிஷின் பண்ணும்போது வர்ற டஸ்ட் பார்ட்டிகள் நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த சேஃப் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெவர் ரிமூவ் சேஃப் கார்டை. நெக்ஸ்ட், ஹேண்டில் கொடுத்துருக்க அந்த ஆங்கிள் மிஷினை பேலன்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் இல்லாமல் ஒர்க் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், கிரைண்டிங் வீலை செக் பண்ணணும். இது அலுமினியம் ஆக்சைடு ஆர் சிலிக்கான் கார்பைட் மெட்டீரியல் சேர்த்து தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. கிரைண்டிங் வீல் யூஸ் பண்ணும்போது 30 to 60 டிகிரி ஆங்கிளில் தான் ஒர்க் பண்ணணும். கிரைண்டிங் வீலில் ISI மார்க் இருக்கணும், செக் பண்ணணும். கிரைண்டிங் வீல் எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். அது அந்த வீலோட லேபிளில் அட்டாச் ஆகியிருக்கும். சில சமயம் வந்து வீலோட சென்டர் ஏரியாவில் நடுவில் எழுதியிருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, நெக்ஸ்ட் கிரைண்டிங் வீலோட ஸ்பீடை வந்து நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி மிஷினோட ஸ்பீடு அதிகமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கணும். அப்படி சேம் ஸ்பீடாக இல்லை கம்மியாக இருக்கிற வீலை மாட்டிட்டு ஒர்க் பண்ணினோம்னா உடனே அது இந்த வீல் உடஞ்சிரும். திரும்பவும் சொல்கிறேன், அதாவது வீலோட ஸ்பீடை பார்க்கும்போது வீலோட மிஷினோட ஸ்பீடு அதிகமாக இருக்கணும், அப்படி இல்லாமல் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி சேம் ஸ்பீடோ இல்லை கம்மியாக இருக்கிற வீலை மாட்டிட்டு ஒர்க் பண்ணி உடனே அந்த வீல் உடைஞ்சிரும். அப்படி உடைஞ்சதுன்னா 150 hours per mile ஸ்பீடாக வரும். அப்படி உடைஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் உள்ள பாடியில் பெனட்ரேட் ஆக சான்சஸ் இருக்கு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரைனிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிரைண்டிங் வீலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிங் டெஸ்ட் பண்ணணும். பட் இந்த வீடியோவில் நான் அதை காமிக்கல. பட் இந்த மாதிரி சவுண்டு வரும் ரிங் டெஸ்ட் போது. அப்படி சவுண்டு வந்தால் அது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கிற மிஷின் அப்படின்னு கிரைண்டிங் வீல்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஸ்பீடை பொறுத்து நிறைய டைப் ஆஃப் கிரைண்டிங் மிஷின் இருக்குது. AG4, AG5, AG5, AG7 நிறைய டைப் இருக்குது. இந்த மாதிரி மிஷின்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம செக் பண்ண வேண்டியது RPM. AG7ஓட RPM வந்து 8500 இருக்கும். AG5 வந்து RPM வந்து 12200 RPM இருக்கும். இதில் எல்லாரும் பண்ணுற ஒரே தப்பு, AG7ஓட வீல் இனிஷியலாக சைஸ் பெருசாக இருக்கும். அதே சமயம் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து வீல் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்போ அந்த வீலை எடுத்து AG5க்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த தப்பை பண்ணிடாதீங்க. சைஸ் இருந்தால் AG5க்கு ஃபிட் ஆகும், பட் RPM வந்து சேமாக தான் இருக்கும். அப்படி யூஸ் பண்ணுற வீல் கிராக் ஆக சான்சஸ் இருக்குது. எந்த மிஷினுக்கு எந்த வீல் சூட் ஆகுதோ அதை மட்டுமே யூஸ் பண்ணுங்க. அடுத்து பண்ணுற தப்பு என்னன்னா, சின்ன மிஷினுக்கு பெரிய வீலை மாட்டி ஒர்க் பண்ணுவாங்க.
பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த டைம் சேஃப் கார்டு கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அந்த டைமில் அந்த சேஃப் கார்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் சில ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது அது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். சேம் வந்து ஒர்க்கர் மேலே பெனட்ரேட் ஆக சான்சஸ் இருக்கும். வீலில் தண்ணியோ ஆயிலோ பட்டா யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் இல்லைன்னா அந்த வீலை யூஸ் பண்ணாதீங்க. குவாலிட்டி ரொம்ப முக்கியம். கட்டிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் வீலும் டிஃப்ரெண்ட். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கட்டிங் வீல் வந்து திக்னஸ் வெரி தின்னா ஒல்லியாக இருக்கும். கிரைண்டிங் வீல் வந்து திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவோம். கட்டிங் வீலில் 90 டிகிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும். ஆனால் கிரைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 60 டிகிரி வந்து சாய்வாக வச்சு தான் கிரைண்டிங்கை ஒர்க் பண்ணணும். இதுதான் லாக்கு. இந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் வீலை சேஞ்ச் பண்ணணும். இந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்பிண்டில் வந்து மூவ் ஆகாமல் இருக்கணும். அந்த சமயத்தில் வீலை ஃபிக்ஸ் பண்ணணும். வீலுக்கு மேலே இருக்கிற செக் நட்டை டைட் பண்ணணும். வீல் கீ யூஸ் பண்ணிட்டு தான் டைட் பண்ணணும். ஸ்க்ரூ டிரைவரோ இல்லை வேற ஏதாவதோ டூல்ஸை வச்சு டைட் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை மீறி நம்ம டைட் பண்ணும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ வர்ற எல்லா மிஷினும் ஃபைபர் பாடி, அதனால எந்த மிஷினுக்கு எர்த்திங்கும் தேவையில்லை. இதில் டபுள் ஸ்கொயர் சிம்பிள் இருக்கும். அப்படி இருக்கிற மிஷினில் வந்து டபுள் பாடி எர்த்திங் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து எர்த்திங்க்கு வந்துட்டு கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, கட்டிங் வீலை 90 டிகிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் கட் பண்ணணும். வீலை வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணாதீங்க ஆல்டர்னேட் வீலில். அதே மாதிரி சேஃப் கார்டையும் வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது அன்சேஃப் ஆக்ட் அண்ட் அன்சேஃப் கண்டிஷன்னா. மெயினாக இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அவேர்னஸ் பர்பஸ்க்காக தான் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இதில் செக் பண்ண வேண்டியது கிரைண்டிங் வீலோட சேஃப் கார்டு வந்து இதில் கிடையாது. செகண்டு, இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வித்தவுட் க்ளவுஸ், ஓகேங்களா, அதாவது கட் ரெசிஸ்டன்ட் க்ளவுஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஒர்க் பிளேஸில் கண்டிப்பாக இருக்கணும். பட் ஆனால் அவர் அதை யூஸ் பண்ணவே இல்லை. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிபிஇ பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பட் அதுலேயுமே சரி இவங்க கான்சன்ட்ரேஷன் கொடுக்கல. லைக் க்ளவுஸோ இல்லை ஷூவோ இல்லை சேஃப்டி வெஸ்ட்டோ, லைக் ஈவன் த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் முதற்கொண்டும் இங்கே இந்த இடங்களில் தேவைப்படும். பட் ஆனால் அவங்க அதை மெயின்டைன் பண்ணவே இல்லை. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்டு நெக்ஸ்ட் அதுதான் நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிளேஸ் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அட் ஒர்க் பிளேஸ் ஏரியா. மினிமம் வந்து ஸ்டாண்டர்டாக 2 நம்பர் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து அந்த ஒர்க் பிளேஸில் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அது ப்ரெஷர் லெவல் ப்ராப்பராக இருக்கிற ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பிளேஸில் வந்து ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கணும். நியர்பை ஏரியாவில் தார்பாலினோ எனி ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் அதை நம்ம இம்மீடியட்டாக ரிமூவ் பண்ணணும். மெயினாக இந்த பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் ஃபயர் இன்சிடென்ட் பை மேனேஜிங் பவர் டூல்ஸ். அதுதான் இது என்னோட மோட்டோ. நோ சேஃப்டி, நோ டுமாரோ. சேஃப்டி ஃபர்ஸ்ட். தேங்க்யூ.